பத்ரிநாத் எப்படி பிறந்தது? ஒரு மறைக்கப்பட்ட புராண கதை பத்ரிநாத். இன்று விஷ்ணுவின் தவஸ்தலம் எனப்படுவது ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் வாழ்ந்த இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம், நீ எப்போதும் படுத்து இருப்பது மனிதர்களுக்கு தவறான முன்னுதாரணம் என்று கடுமையாக விமர்சித்தார். அதனால் தவம் செய்ய வேண்டிய இடம் தேடி விஷ்ணு ஹிமாலயத்திற்கு சென்றார். பத்ரிநாத் அருகே ஒரு சிறிய வீட்டை கண்டு அதை தனது தவத்திற்கு பொருத்தமான இடமாக எண்ணினார். ஆனால் அது சிவனின் வீடு என்பதை உணர்ந்ததும் விஷ்ணு தன்னை ஒரு குழந்தையாக மாற்றி வாசலில் அமர்ந்தார். வீட்டுக்கு திரும்பிய சிவன், பார்வதிக்கு குழந்தை மீது ஒரு தை உண்டாயிற்று. சிவன் எச்சரித்த போதும் பார்வதி குழந்தையை உள்ளே அழைத்துச் சென்றார். பின்னர் அவர்கள் வெளியே சென்று வந்தபோது கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. அப்போதுதான் சிவன் உணர்ந்தார், இது விஷ்ணுவின் திட்டம். சிவன் சொந்த வீடை இழந்தார். முடிவில் சிவபார்வதி கேதார்நாத்தில் தங்கினர். இப்படி பத்ரிநாத் சிவனின் வீடு விஷ்ணுவின் தவஸ்தலமாக மாறியது. Like, share, subscribe.